எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு அண்ணா வந்து திருச்சியில வந்து ஜூன் 1 லாஸ்ட் தான் அண்ணா பேசினது. இந்த அண்ணா வந்து ஆட்சியில உட்கார்ந்ததுல இருந்து என்னென்ன கூத்து பண்ணி வச்சாங்க அப்படிங்கிறதுக்கும் நான் கூட ஆக்சுவலி வந்து என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஐயோ நம்ம பாட்டுக்கு அண்ணாவை யார் யார் பேசுறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி, அதுக்கு அண்ணாவை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி நம்ம பேசுவோமே, அது சரியா தப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன சொல்ல போறாருன்னு. ஆனா அண்ணா சூப்பர்ண்ணா, எனக்கு இன்னும் பூஸ்டப்பா இருக்கு. எங்க எல்லாருக்குமே பூஸ்டப்பா தான் இருக்கும் நீங்க பேசுனது. தற்கூரிங்கிறதுக்கும் ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க. திமுக ஆட்சிக்கு இந்த தற்கூரி ஒரு கேள்விக்குறியாக்கி வச்சிருக்கு சொல்லிட்டீங்க. வேற லெவல்னா ஸ்பீச்ல நிஜமாவே சொல்றோம். இப்ப எனக்கே ஒரு ஃபீல் கொடுக்குது. அதாவது நாங்க எங்க மனசுல என்ன இருந்ததோ, எங்களுடைய மைண்ட் செட்ல என்ன இருந்ததோ அதை அப்படியே அழகா பிரதிபலிச்சிட்டீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. லவ் யூ. நான் இந்த ஸ்பீச்சுக்கு வந்து நான் வந்து ஒரு எப்படி சொல்றது, எனக்கு இந்த கிஸ் கூட பத்தாது உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு. செம்ம, நான் வேற லெவல். அதே மாதிரி அவர் விஷயத்த கரெக்டா தெளிவா சொல்லியிருக்கிறாரு. ஒரு நல்லது பண்ணணும்னா கொஞ்சம் டைம் கொடுங்க, எல்லாத்தையும் சுரண்டிட்டு எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு போயிட்டீங்க. தெளிவா பேசினாரு. இதைத்தான் நானும் சொன்னேன். நாங்க எல்லாருமே இதைத்தான் நாங்களும் சொல்லிட்டே இருக்கோம். அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இன்னைக்கு கல்யாணம் ஆகி நாளைக்கே பிள்ளை பெற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு நிறைய பேர் வீடியோ போட்டாங்க. நான் கூட சொன்னேன், வீடு ஷிஃப்ட் பண்ணி புது வீடுக்கு போறோம்னா அந்த வீடை நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஆக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 5 months ஒரு சாதாரண வீட்டுக்கே இவ்வளவு ஆகும்னா கண்டிப்பா ஒரு நாட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 year-ஆவது அவருக்கு டைம் கொடுக்கணும் சரி கட்டுறதுக்கு. உடனே எல்லாம் பண்ணிட்டு இது பண்ணல அது பண்ணலன்னு சொல்லிட்டு குறை சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அப்படிங்கிறத அண்ணா தெளிவா சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. லவ் யூனா. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்தது, எங்களுக்கு ஒரு பூஸ்டப்பா இருந்தது. ஸ்வைங்கன்னு இருக்கும், கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் ஸ்வைங்கன்னு இருக்க மாதிரி இருந்துச்சு உங்களுடைய ஸ்பீச். வேற லெவல். இது வந்து ஒரு 3 பாட்டா வரும், ஏன்னா ஷார்ட்ஸ்னால. ஓகே, அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.